வணக்கம் கண்ணு, இது திருச்சி மண்ணுங்க. நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைய வகுப்பு இயல் 4 துணைப்பாட பகுதியில் கங்கை கொண்ட சோழபுரம் பாடம் பார்க்க போகிறோம். கதை நல்லாயிருக்கும். வாங்க, இந்த கதையில் 2 பேர் இருக்காங்க. ஒரு பாட்டி, பாட்டியினுடைய பேத்தி, அந்த பொண்ணு பெயர் கயலினி. இவங்க 2 பேரும் ஒரு ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊரினுடைய பெயர் என்ன? கங்கை கொண்ட சோழபுரம். சரி, பார்க்கலாமா? 2 பேரும் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டாங்க. கயலினி ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பஸ்ஸில் ஏறி உட்காந்தோன்னே என்ன போடுவாங்க? பாட்டு போடுவாங்க இல்லையா? பாட்டு கேட்டுக்கிட்டே ஜன்னல் ஓரத்தில் வேடிக்கை பார்த்துக்கிட்டே அந்த பொண்ணு கயலினி பாட்டிக்கிட்டே கேட்குறாங்க, பாட்டி பாட்டி நம்ம எங்கே பாட்டி போகிறோம் அப்படின்னு கேட்டோன்னே பாட்டி சொல்கிறாங்க, நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்தை போய் சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பாட்டி பேர் இவ்வளோ பெருசாக இருக்குது, வாயிலே நுழைய மாட்டேங்குது பாட்டி அப்படின்னு கயலினி சொன்னோன்னே பாட்டி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. பாருங்களேன், அதாவது முதலாம் ராஜேந்திர சோழன் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார். அவர் என்ன பண்ணார்? வடநாடு சென்று நிறைய போர்லாம் செஞ்சு பகைவர்களை ஜெயிச்சுட்டு வந்தார். அங்கேருந்து வர்றப்ப அவர் அந்த வடநாட்டில் இருக்கிற கங்கை நீரை கொண்டு வந்திருக்கிறார். அதனால் அம்மன்னருக்கு கங்கை கொண்டான் அப்படின்னு ஒரு பெயர் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய போரில் ஜெயிச்சு வெற்றியோடு திரும்பி வந்தார் இல்லையா? அந்த சந்தோஷத்திற்காக அவர் என்ன பண்ணார்? அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக ஒரு நகர்னா ஒரு ஊரை உருவாக்கினாராம். அந்த ஊருக்கு பெயர் தான் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு பாட்டி கயலினிட்ட சொல்கிறாங்க. சொன்னோன்னே பாட்டி சொன்ன கதையை கேட்டுக்கிட்டு பஸ் ஓரத்தில் ஜன்னலில் வேடிக்கை பார்த்துட்டு கயலினி வந்துட்டுருக்காங்க பஸ்ஸில். அப்போ ஒரு பெரிய ஏரி தெரியுது. அந்த ஏரியை பார்த்து ரசிச்சுட்டே வரப்போ பாட்டி கயலினிட்ட சொல்கிறாங்க, பாரு கயலினி, இந்த ஏரிக்கு பெயர் சோழகங்கம், எவ்வளோ அழகாக இருக்குது பாரு இந்த ஏரி அப்படின்னோடனே இந்த பொண்ணு கயலினி கேட்குறாங்க பாட்டிக்கிட்ட, என்ன பாட்டி நீங்கள் சோழகங்கம் ஏரின்னு சொல்கிறீங்க, இங்கே பார்த்தீங்கன்னா பொன்னேரின்னு எழுதியிருக்கே பாட்டி அப்படின்னோடனே, ஆமாம் முன்னாடி சோழகங்கமாக இருந்தது, இப்போ பொன்னேரி அப்படின்னு பெயர் மாற்றிட்டாங்க. இந்த ஏரி தான் இங்கே இருக்கிற சுற்று வட்டாரத்தில் உள்ள பல்லாயிரக்கணக்கான நிலங்களுக்கு இந்த ஏரியின் மூலம்தான் நீர்ப்பாசன வசதி கிடைக்கிது. அதில் உழவு தொழில் மிக செழிப்பாக இங்கே பயிர் பண்ணுறாங்க அப்படின்னு பாட்டி கயலினிட்ட சொல்லிடுறாங்க. சொன்னோன்னே அடுத்தது பார்த்திங்கன்னா, இது மலைகளும் குன்றுகளும் இல்லாத சமவெளி பகுதி, சரிங்களா? 16 கல் தொலைவு வரை வலிமையான உயரமான கரைகளை கட்டியிருக்காங்களாம் இந்த ஏரியில். அது மட்டும் இல்லாமல் நீண்ட கால்வாய் வெட்டி தண்ணீரை பள்ளத்திலிருந்து மேட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்களாம். நீண்ட ஒரு கால்வாய் வெட்டி தண்ணீரை என்ன பண்ணியிருக்காங்க? பள்ளத்திலேருந்து கீழேருந்து மேலே கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணீரை ஏரியில் தேக்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னு பாட்டி சோழர்களுடைய சிறப்பை பற்றி கயல்விழிட்ட சொன்னோன்னே கயலினி ரொம்ப ஆச்சரியமாக பாட்டி சொல்கிற கதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்களாம். ஓ அப்படியா பாட்டி, நம்ம ஊருக்கும் இப்படித்தான் பெயர் வந்ததா அப்படின்னு சொல்லி கயலினி பாட்டிக்கிட்ட கதையை ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 2 பேரும் இப்போ எங்கே வந்துட்டாங்க? கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்துட்டாங்க, சரிங்களா? இந்த கோவில் தஞ்சை பெரிய கோவில் போல உள்ளது அப்படின்னு கயலினி ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க. பாட்டி இந்த கோயில் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே பாட்டி. தஞ்சை பெரிய கோயில் தானே பாட்டி அப்படின்னோடனே ஆமாம் பாட்டி சொல்கிறாங்க. அதே அமைப்பில் தான் இந்த கோயில் இருக்குது. ராஜேந்திரனின் தந்தை ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலை விட இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். என்ன கம்மியாக இருக்கும்? உயரம் கம்மியாக இருக்கும். தஞ்சை பெரிய கோயில் உயரம் அதிகமாக இருக்கும். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு பாட்டி கயலினிட்ட சொல்கிறாங்க. அது என்ன பாட்டி அப்படின்னு கயலினி கேட்டோன்னே, அதாவது விமானம் என்று அழைக்கிறார்கள். அந்த தஞ்சை பெரிய கோயிலில் உச்சியில் இருப்பது மிகப்பெரிய வட்ட வடிவ கல்லாம். அந்த கல் 34 அடி குறுக்களவு கொண்டதான்.
மேலும் துண்டு கற்களால் அமைக்கப்பட்ட விமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. கயலினி ஓடி போய் என்ன பண்ணுறா, அந்த நந்தியை தொட்டு பார்த்தோன்னே இது கல்லால் தானே பாட்டி செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை கயலினி, இது முழுவதும் செங்கற்களால் கட்டப்பட்டது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. கயலினி நந்தியை பார்த்துட்டு இது கற்களால் தானே கட்டியிருக்காங்கன்னு, இல்லை இல்லை, அந்த நந்தி எதில் கட்டியிருக்கிறாங்களாம், செங்கற்களால் கட்டியிருக்கிறாங்க. அப்புறம் பாருங்களேன், கோயில் வாயில் தரையிலிருந்து இவ்வளவு உயரத்தில் உள்ளது. அதாவது கோயிலினுடைய வாயில்னா நுழைவு பகுதி, தரையிலிருந்து இவ்வளவு உயரத்தில் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி கயலினி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஆச்சரியமாக வியந்து பார்க்குறாங்களாம். தரை மட்டத்திலிருந்து 20 அடி உயரத்தில் இருப்பது தான் இதனுடைய சிறப்பு அப்படின்னு பாட்டி என்ன பண்ணுறாங்க சொல்லிக்கிட்டே கயலினியை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. படியை கடந்து ஏறியதும் வாயிற்காவலர் சிலைகளும் தூண்களிலும் கோவில்களிலும் இருந்த சிற்பங்களை கண்டு கழித்தால் கயலினி ஒவ்வொன்றையும் ரசித்து பார்க்குறாங்க கயலினி. சரிங்களா? கோவிலின் வடக்கு பக்க நுழைவாயிலின் இரு பக்கங்களிலும் உள்ள கலைச்செல்வி மற்றும் சண்டேஸ்வர அனுக்கிரகமூர்த்தி ஆகிய சிற்பங்கள் உலக புகழ் பெற்றவை என்பதை பாட்டி மூலம் அறிந்து கொண்டாள். உலக புகழ் பெற்ற கோவில். சரிங்களா? இது நம்ம கங்கை கொண்ட சோழபுரம். அந்த கோயிலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யார் வந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? பிரதமர் மோடி வந்தார். சரிங்களா? அவ்வளோ ஒரு பெருமை வாய்ந்த கோவில் தான் அந்த கங்கை கொண்ட சோழபுரம். அடுத்தது வாங்க பாட்டி, இங்கே பாருங்களேன், சிங்கம் போன்ற வடிவத்தில் இந்த சிற்பம் வயிற்றில் பாருங்கள் ஒரு வாயில் இருக்கிறது. வாயில்னா ஒரு பாதை இருக்கிறது அப்படின்னு பாட்டி கேட்டோம். இந்த கயலினி சொன்னோடனே அதற்கு பாட்டி சொல்கிறாங்க, அதுதான் சிங்கமுக கிணறு பாப்பா. அதாவது சிங்கத்தினோட வயிற்றுக்குள்ளே ஒரு கிணறு இருக்குது. அந்த வாயில் வாயில் இருக்கு இல்லையா, வாயில்னா பாதை. அந்த பாதை வழியாக நம்ம உள்ளே போனோம்னா அங்கே ஒரு கிணறு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஒவ்வொன்றையும் பாட்டி சொல்ல சொல்ல இந்த கயலினிக்கு ஒரே ஆச்சரியங்க. கயலினி என்ன பண்ணுறாங்க, தன்னோட 2 கைகளையும் கன்னத்தில் வச்சபடி சோழர்களுடைய கலைத்திறனை எண்ணி எண்ணி என்ன பண்ணுறாங்களாம், ரொம்ப ஆச்சரியப்படுறாங்களாம். தமிழர்களின் கலைத்திறமையை கண்டு உள்ளம் மகிழ்ந்த கயலினி அக்கலைக்கூடத்தை விட்டு வெளியே வர மனமில்லாமல் பாட்டியோட வீட்டுக்கு போனாங்களாம். சரிங்களா? இந்த கதை உங்களுக்கு எப்படி ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? நல்லா படித்து பாருங்கள். வாய்ப்பு இருந்தால் ஒரு தடவை நேரில் போய் தஞ்சை பெரிய கோவிலையும் கங்கை கொண்ட சோழபுரத்தையும் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். நம்ம எதையுமே காதால் கேட்குறத விட கண்ணால் பார்க்கணும். பார்க்குறது தான் என்றைக்குமே நம்ம மனசில் அழியாமல் நிற்கும். சரிங்களா? நம்ம என்ன தான் புத்தகத்தில் படித்து பார்த்தாலும் நம்ம அந்த இடத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க. சரிங்களா? சரி, வீட்டில் போய் எல்லாரும் நல்லா படித்து பாருங்கள். இப்போ வினாக்களுக்கு விடையலில் பாருங்கள், முதலாம் ராஜேந்திர சோழன் ஏன் கங்கை கொண்டான் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா? அதற்கு பதில் என்ன? வடநாடு சென்று பகைவர்களை வென்று அங்கிருந்து கங்கை நீரை கொண்டு வந்ததால் கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லி கங்கை கொண்ட சோழன் என்று அழைக்கப்படுகிறார்னு எழுதிருங்க. 2வது சிங்கமுக கிணறு குறிப்பு எழுதுகன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சிங்கத்தின் வயிற்றுக்குள் ஒரு பாதை இருக்கு இல்லையா, சிங்கம் போன்ற வடிவத்தில் இந்த சிற்பத்தினுடைய வயிற்றில் ஒரு வாயில் இருக்கிறது. அது வழியாக போனால் நம்ம என்ன பண்ணிடலாம், சிங்கமுக கிணறுக்கு போயிடலாம். இதுதான் சிங்கமுக கிணறுனுடைய குறிப்பு எழுதிருங்க. 3வது சோழகங்கம் பேரேரியின் சிறப்பு யாது அப்படின்னா என்ன எழுதணும், பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இந்த ஏரியின் மூலம் பாசன வசதி பெறுகின்றன.
இதனால் உழவு தொழில் செழிப்பாக வளர்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னவா 16 கல் தொலைவு வரை வலிமையான உயரமான கரைகளை கட்டியிருக்கனால நீண்ட கால்வாய் வெட்டி தண்ணீரை பள்ளத்திலிருந்து மேட்டிற்கு கொண்டு வர்றதுனால தண்ணீரை என்ன பண்ணுறாங்க, ஏரியில் தேக்கி வைக்கிறாங்க. இதனால் நீர்ப்பாசன முறை நல்லாவே கிடைக்கிது அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. சரிங்களா? அடுத்தது சிந்தனை வினால பாருங்கள். உங்கள் ஊரின் சிறப்புகளாக நீங்கள் எவற்றை கூறுவீர்கள்? உங்கள் ஊரில் என்னென்ன இருக்கோ அதை பற்றிலாம் நீங்கள் வகுப்பில் பேசுங்க. சரியா? சரி, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நாளைய வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம் குட்டீஸ். நன்றி.